அறிவு பரிசுத்தமம் என்ற வேத பகுதிக்கு மீண்டும் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். 1 நாளாகமம் 18ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல தாவீது இஸ்ரவேலை எல்லாம் ஆண்டு தன்னுடைய ஜனத்திற்கெல்லாம் நியாயம் நீதியும் செய்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ராஜாக்களின் வரலாற்றில் இந்த வசனம் மிகவும் முக்கியமானதாகும். தாவீது அரசனாவதற்கு முன் தன்னுடைய சிறு வயதிலிருந்து தகப்பனாவுடைய ஆடுகளை நீக்கிற நீப்பனாய் காணப்பட்டான். இந்த தொழிலை அவனாக தெரிந்து கொள்ளவில்லை. ஒருவேளை அவனுடைய தகப்பனார் அவனை அந்த வேலைக்கு நியமித்திருந்தாலும் அது தேவனுடைய திட்டமாயிருந்தது. 3 மூத்த சகோதரர்கள் ராணுவத்துல யுத்த வீரர்களாய் சேர்க்கப்பட்டிருந்தார்கள். மற்ற சகோதரர்கள் என்ன செய்து வந்தார்கள் என்று வீராண்மையில் அவ்வளவு எழுதப்படாவிட்டாலும் தாவீதுக்கு கொடுக்கப்பட்ட இந்த மெய்ப்பெண்ணுக்குரிய பணி வேலை மிகவும் முக்கியமானது. காரணம், அவன் ஆடுகளை கண்காணிக்க வேண்டும், ஆடுகளை பாதுகாக்க வேண்டும். அவனுக்கு ஒரு பெரிய பொறுப்பு காணப்பட்டது. ஊருக்கு வெளியே வனாந்திரத்துல அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டு வந்தான். அந்த கட்டத்தில் அவன் தேவனோடு பழக ஆரம்பித்தான், தேவனோடு பேச ஆரம்பித்தான், தேவனுடைய அன்பை ருசி பார்க்க ஆரம்பித்தான், தேவனுடைய பரிசுத்தத்தை யோசிக்க ஆரம்பித்தான். ஒரு முறை சிங்கமும் ஒரு முறை கரடியும் வந்து ஆடுகள் இருந்த ஒரு ஆட்டை பிடித்து கொண்டு கவ்விக்கொண்டு போன போது அவன் தொடர்ந்து போய் அந்த கரடியும் அடித்து சாகடித்தான், சிங்கத்தையும் அடித்து சாகடித்தான். இது தேவன் அவன் கொடுத்த பலன் என்று சொல்ல முடியும். 15 வயதிலே ராட்சக்க பெருவியாக கோலியாத்தை சந்தித்தான். 6 அடி உயரமுள்ள அந்த கோலியாத்தை ராட்சத பிறவியை கொண்டு போட்டான். இஸ்ரவேலுக்கு பெரிய வெற்றியை கொண்டு வந்தான். 17ஆவது வயதுல அரசனாக சவுலுடைய ஸ்தானத்திலே நின்றான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். தேவனுடைய அன்பையும் தேவனுடைய பரிசுத்தத்தையும் ருசி பார்த்தவன் எப்பொழுது அவன் சவுலுடைய அரண்மனைக்கு கொண்டு போகப்பட்டானோ தேவனுடைய ஆவியானவர் அவனுடைய வாழ்க்கையில கிரியை செய்ய ஆரம்பித்தார். சில சந்தர்ப்பத்திலே தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுலை ஆட்கொண்டு அலைகழிக்கும் போது சின்ன தாவீது இசைக்கருவிகளை வாசித்த போது அந்த அசுத்த ஆளுகள் அவனை விட்டு விலகி அவன் சொஸ்தமடைந்தான் என்று வேறாக எழுதப்பட்டிருக்கிறது. அது நிமித்தம் அரசனாகிய சவுல் தாவீதை தேசத்தின் அதிகாரியாக நியமித்தான். ஆனால் கர்த்தர் தாவீதோடு கூட இருக்கிறார், என்னை விட்டு விலகி விட்டார் என்று சவுல் எண்ணி அறிந்து கொண்டு தாவீதை தூரப்படுத்தினான். தாவீது தேசத்தின் ஜனங்கள் மத்தியிலே அதிகாரிகள் மத்தியிலே யானமாய் நடக்கப்படியாக அவனது தேர் அதிகரித்தது. சவுல் அவனை பகைக்க ஆரம்பித்தான், அவனை கொன்று போட யோசித்தான். ஒரு தடவை 3000 யுத்த வீரர்களை கொண்டு போய் அவனை வளைந்தான். அவனை கொண்டு போட நினைத்தான். கர்த்தர் அவனை தாவீதை காப்பாற்றினார். தேசம் முழுவதும் மறைந்து 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 ஓட ஆரம்பித்தான் தாவீது. அவனுடைய வாழ்க்கை நெருக்கப்பட்ட வாழ்க்கை. எத்தனையோ தடவை சவுலை சாகடிக்கும்படியா தாவீதுக்கு தருணம் கிடைக்கப்பட்டது. ஆனால் தேவனால் அபிஷேகிக்கப்பட்ட மனிதன் மீது என்னுடைய கையை வைக்க மாட்டேன் என்று சொல்லி அவன் அதை தடுத்திருத்து போய்விட்டான். தன்னை காப்பாற்றி கொண்டான். தேவனுடைய பரிசுத்தத்துக்கும் தேவனுடைய அன்புக்கும் முதலிடம் கொடுத்தவன் தன்னுடைய வாழ்க்கையில ஒழுக்கத்தை கற்றுக்கொண்டான். அரசனான சவுல் யுத்தத்துக்கு கடந்து போனான். பெலிஸ்தரோடு யுத்தம் செய்தான். நேரம் வாய்த்தது. பெலிஸ்தர் அவனை கொன்று போட்டார்கள். அவனுடைய 3 பிள்ளைகளை கொன்று போட்டார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தருடைய நேரத்தின்படியே அவன் செத்து போனான். தேசத்து ஜனங்கள் இப்போது யோசித்தார்கள், சாமுவேல் மூலம் அபிஷேகிக்கப்பட்ட தாவீதை தேசத்தின் ஜனங்கள் கொண்டு வந்து ராஜாவாக அபிஷேகித்தார்கள். 30 வயதிலே சிங்காசனத்திலே ராஜாவாக உட்கார்ந்தான் தாவீது. 40 ஆண்டுகள் இஸ்ரவேல் ஜனங்களை அவன் ஆளுகை செய்தான். வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், அவன் பாகுபாடும் இன்றி வித்தியாசம் இல்லாமல் எல்லா தேச மக்களுக்கும் நியாயம் நீதி செய்து வந்தான் என்று சொல்லித்தான். முதல் வசனத்தில் நான் உங்களோடு பேசினேன், அதை படித்தேன். ராஜாக்களின் வரலாற்றில் அரசனான தாவீதை போல ஒரு பெரிய ராஜா யாருமே கிடையாது.
அவன் பயபக்தியும் ஒழுக்கமும் உள்ளவன். அவன் எப்படி தேவ ஜனங்களாகிய இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நீதியும் நியாயம் செய்து வந்தான்? அவன் கர்த்தரோடு பழகினான், கர்த்தருடைய அன்பை ருசி பார்த்தான், கர்த்தருடைய பரிசுத்தத்துக்கு முதலிடம் கொடுத்தான், தன்னை ஒழுக்கப்படுத்தி கொண்டான், அவருக்கு கீழ்ப்படிந்து நடந்தான். வேதாகமத்தில் அப்படித்தான் எழுதப்பட்டிருக்கிறது. ஒருவேளை அவன் அரசனாக இருந்த போது பெத்சேபாளிடம் பாவம் செய்து விழுந்து பிறகு தன்னுடைய தவறை உணர்ந்து ஆண்டவரோடு அந்த குற்றத்தை அறிக்கையிட்டு ஒப்புரவாகி தன்னுடைய வாழ்க்கை மறுபடி விட்டு கொடுத்த போது சங்கீதம் 51ஆம் அதிகாரத்தை எழுதி வைத்தார். இன்றைக்கு பல ஆண்டுகளாக உலகம் முழுவதும் இந்த சங்கீதம் 51ஆம் அதிகாரத்தை எல்லாரும் படிக்கிறார்கள், எல்லாரும் எச்சரிக்கப்படுகிறார்கள். இது வரலாற்று நிறைந்த ஒரு சங்கீதம் என்று நான் சொல்ல முடியும். இந்த சங்கீதம் ஒருவேளை வேதாகமத்தில் எழுதப்படாது இருந்தால் நமக்கு தாவீதை பற்றி அவளை தெரிந்திருக்க முடியாது. கர்த்தர் பாவத்தையும் வெளிப்படுத்துகிறார், பரிசுத்தத்தையும் வெளிப்படுத்துகிறார். எந்த மனிதன் தவறு செய்தாலும் அதை வெளிப்படுத்துகிறார், எந்த மனிதன் பரிசுத்தமாய் வாழ்ந்தாலும் அதை வெளிப்படுத்துகிறார். வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரத்தில் 22ஆம் வசனத்துல தாவீது என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லி பரலோக தேவன் சாட்சி கொடுக்கிறார், சான்றிதழ் கொடுக்கிறார். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில நினைக்கலாம், தாவீது பாவம் செய்துட்டானே, தவறு செய்துட்டானே என்று. அப்படி நாம் யோசிக்க முடியாது. தாவீது ஏத்தியனாகிய உரியாவின் சங்கதி ஒன்று தவிர கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டதிலே தான் உயிரோடு இந்த நாளெல்லாம் ஒன்றையும் விட்டு விலகாமல் அவர் பார்வைக்கு செம்மையானதை செய்து வந்தான் என்று 1 ராஜாக்கள் 15:5 கர்த்தர் அவனை குறித்து திட்டவட்டமான சாட்சி சொல்லுகிறான். தன்னுடைய பாவத்தை உணர்ந்தான், அறிக்கையிட்டான், மனம் திரும்பினான், கர்த்தரிடத்துல ஒப்புரவானான். அதுதான் பெரிய ஒரு காரியம். பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில, நம்முடைய வாழ்க்கையில எவ்வளோ தவறுகள் செய்து விடுகிறோம், விழுந்து போய் விடுகிறோம், குறை கோரி விடுகிறோம், மற்றவர்களோடு வாதாடுகிறோம், முறுமுறுக்கிறோம், அவிசுவாசம் இல்லாமல் சில வேளைகளில தேவனுடைய சமூகத்தை விட்டு போய்விடுகிறோம். பிரியமானவர்களே, தாவீதின் தேவன் இன்றும் ஜீவனோடு கூட இருக்கிறார். தாவீது எல்லா மனிதர்களுக்கும் எல்லா ஜாதிகளுக்கும் நீதி நியாயத்தை செய்து வந்தானே, அவனை குறித்து கர்த்தர் சாட்சி கொடுத்திருக்கிறாரு. என்னை குறித்து, உங்களை குறித்து கர்த்தர் சாட்சி சொல்ல முடியுமா? நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் எதிர்பார்க்கிற அந்த பரிசுத்தம் உண்டா? அவருடைய அன்பில நாம் நிலைத்திருக்கிறோமா, கட்டப்பட்டிருக்கிறோமா, அல்லது உலகத்தோடு கரைப்பட்டிருக்கிறோமா? நம்மை ஆராய்ந்து பார்க்கும்போது, நம்முடைய வாழ்க்கை சிந்தித்து பார்க்கும்போது தாவீதோடு நம்மளால ஒப்பு கொடுக்க முடியவில்லை. நாம் இன்றைக்கு வாழுவது அவருடைய கிருபையினால தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில தாவீதை போல கர்த்தரோடு ஒப்புரவாகுவோம். எந்த பகுதியில குறை உள்ளவர்களா இருக்கிறோமோ, எந்த பகுதியில பாவம் செய்திருக்கிறோமோ ஆண்டவருக்கு விட்டு கொடுப்போம், அவரோடு ஒப்பு கொடுப்போம். தாவீதை உயர்த்தின தேவன், ஆசீர்வதித்த தேவன், கனப்படுத்தின தேவன் உங்களையும் கனப்படுத்த வல்லவரா இருக்கிறார், உங்களையும் ஆசீர்வதிக்க நல்லவரா இருக்கிறார். ஜெபிக்கலாமா? ஒரு நிமிடம் கண்களை மூடுவோம். மகா பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த வேளையில கூட ராஜா, ஆண்டவரே கர்த்தாவே, இஸ்ரவேலின் ராஜாவாகிய தாவீதினுடைய வாழ்க்கைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தவன், ஆண்டவரே ஊருக்கு வெளியே வனாந்திரத்தில் இருந்தவன், கர்த்தரோடு பழகினான், கர்த்தருடைய அன்பை ருசி பார்த்தான், கர்த்தருடைய பரிசுத்தத்துக்கு முதலிடம் கொடுத்தான், அவருடைய கற்பனைகளை கை கொண்டான், கர்த்தருக்காக வைராக்கியமாய் எழுந்தான். 30 வயதில் அவனை ராஜாவாக அபிஷேகித்து 40 ஆண்டு காலம் இஸ்ரவேல் ஜனங்களை ஆளுகை செய்தான். எல்லா ஜாதி ஜனங்களுக்கும் வித்தியாசம் இல்லாமல் நீதி நியாயம் செய்து வந்தான். வேதத்துல வாசித்தமே ராஜா, என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லி பரலோக தேவன் தாவீதை குறித்து சாட்சி கொடுத்தீரே. எங்கள் வாழ்க்கையில என்னை குறித்து, எங்களை குறித்து என்ன சாட்சி நீங்க வச்சிருக்கிறீங்கப்பா? நாங்கள் குறையுள்ளவர்கள், அநேக வேளையில நாங்கள் பாவம் செய்து விழுந்து போய் விடுகிறோம், பின்வாங்கி போய் விடுகிறோம், முறுமுறுத்து விடுகிறோம், மற்றவர்களை குறை கூறுகிறோம். ஆனால் தாவீது எதை செய்தாலும் கர்த்தரை கேட்டுத்தான் செய்தான், அவரைத்தான் நாடிக்கொண்டிருந்தான். எங்களுடைய வாழ்க்கையில எங்களுக்கு அந்த கிருபை கொடுங்கப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆண்டவரே அந்த ஒரு கிருபை கொடுங்க. இதை செய்தாலும் கேட்டு செய்யட்டும், எங்கு போனாலும் கேட்டு போகட்டும். ஆண்டவரே உம்மோடு ஒப்புரவாகட்டும், உங்களுடைய கற்பனைகளை கை கொண்டு உம்மை நேசித்து உங்களுடைய வழியில நடக்கட்டும். ஆண்டவரே, தாவீதுக்கு ஆண்டவரே என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சாட்சி கொடுத்தவர், சான்றிதழ் கொடுத்தவர், எங்களுக்கு கூட நீர் கொடுக்க வல்லவரா இருக்கிறீர். எங்கள் ஆவி ஆத்மா கர்த்தருடைய சமூகத்தில் எப்பவும் சுத்தமா இருக்கட்டும், பரிசுத்தமா இருக்கட்டும். ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். நாமத்தை மகிமைப்படுத்துங்க, இந்த வருகைக்காக எங்களை ஆயத்தப்படுத்துங்க. துதிகன மகிமைலாம் உமக்கு செலுத்துகிறோம். மாறாத இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம், ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன்.
கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கட்டும்.